ஏயா முத்து, அழாதையா. நீ அழுதா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா? ஐயோ, நான் மோசம் போயிட்டனே. என்னைய போய் இப்படி ஏமாத்திட்டாங்களே இந்த பாவிங்க. அப்பா அழாதீங்கப்பா, நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. ஏன் அத்தான் ஒழுங்கா படிச்சு பார்த்து கூட கையெழுத்து போடலையா நீங்க? நான் என்னம்மா பண்றது? இதுக்கு தான் அத்தான் படிப்பு முக்கியம்னு சொல்றது. இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஆமாம்மா, நீ சொல்றதெல்லாம் இப்பதான் இந்த மண்டைக்கு உரைக்குது. அடுத்து என்னதாயா பண்ணலான்னு இருக்க? போய் கேட்போமா அவங்க கிட்ட? அதெல்லாம் கேட்டா சரி வராது அத்தா. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா என்ன அத்தான் அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பூமாரி இஷ்டப்பட்டுதான் அவ போய் படிக்கட்டுமா. சின்ன பொண்ணு என்ன சொல்றாளோ அதை கேட்கட்டும். அப்பா நிஜமாவா? ஐயா நல்லா யோசிச்சு சொல்லியா, என்ன பண்ணி பேசுறேன்னு தெரியுதா? ஏமா நீ எப்படி வந்த? என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீனும் உன் பிள்ளையும்? என் மாமனுக்கு இந்த பிள்ளையை கட்டித்தாரேன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அத்தைக்கு தலையும் புரியல வாலும் புரியல. ஆனா வாலுன்னு கத்த மட்டும் நல்லா தெரியும். நான் நல்லா யோசிச்சுதாம்மா முடிவெடுத்திருக்கேன். என் மவ இனிமேட்டு படிப்பா. அவளா கல்யாணம்னு சொல்ற வரைக்கும் நான் அவளுக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறதா இல்லை இனிமேட்டு. என்ன பூமாரி இப்ப சந்தோஷமா? ஆமா சித்தி, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மாமனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பண்றீங்க? இந்த உடனே வாரேன். அத்தா, கொஞ்சம் வேலை இருக்குதுன்னா உடனே போயிட்டு வாரேன். சரிப்பா, சீக்கிரம் போயிட்டு வா. என்ன, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. ஏம்மா நீ இரு, நான் வந்து பேசுறேன். ஏமா வா, நான் உன்கிட்ட இப்போ தனியாக பேசணும். என்னடி, ஏன் இவ்வளோ தள்ளி கூட்டிட்டு வந்திருக்க? என்னடாமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு தான் கட்டித்தாரேன், நீங்கள் திடீர்னு இப்படி முடிவை மாற்றினீங்க? என்ன என்னடி இப்படி பண்ணி சொல்கிற? அவனே சொத்தெல்லாம் போன வருத்தத்தில் இருக்கான். என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, குத்தகைக்கு வச்ச நிலத்தை அந்த தலைவர் அவர் பேர்லேயே மாற்றிக்கிட்டாராம், கிரைய பண்ணிக்கிட்டாராம். அப்படியா? ஆமாம், வா நான் போகிறேன். அட கடவுளே, சொத்துக்காக தானே இப்படி கல்யாணம் பண்ணலான்னு இருந்தோம். அப்போ இனி அந்த பிள்ளை என் குடும்பத்துக்கு வேணவே வேணாம். இனி எனக்கு இங்கே என்ன வேலை? நான் என் வீட்டை பார்த்து போகிறேன். சித்தி ரொம்ப அழகா மாத்திட்டீங்க சித்தி. என்ன இதுக்கு தான் நீங்க வெளியில போக சொன்னீங்களா? எப்போ இப்படிலாம் பண்ணீங்க? நிறுத்து ஒரே கேள்வி இப்படி கேட்டனா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நான் தான் அப்பவே சொல்லியிருந்தேன்ல உங்க வீட்டை மாத்த போறேன்னு. ஆமா சித்தி, ஃபுல்லாவே மாத்திட்டீங்க. அட கடவுளே, வீடு மாறி வந்துட்டோமோ? அதான் உள்ள வாங்க, உங்க வீடு தான். என்னம்மா சின்ன பொண்ணு, வீட்டை இப்படி மாத்தி வச்சிருக்க? அடியாத்தி, டிவி ஃபேனு இதெல்லாம் எப்போ மாட்டினா இவ? ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் டிவி பார்க்க டிவி இல்ல, ஃபேன் இல்ல, ஒரு கைத்து கட்டில் இருக்குது, வேற என்ன இருந்துச்சு வீட்டுல? அதான் மாத்திட்டேன் வீட்டை. நல்லா தானே இருக்குது. சரிம்மா, பூமாரி அம்மா போட்டோ எங்க? அதை காணோம். அதெல்லாம் அக்கா போட்டோ மனசுல இருந்தா போதும் அத்தான். என்னம்மா சொல்ற? போட்டோ எங்க? அதான் உள்ள அங்க பக்கத்துல மாட்டியிருக்கேன் பாருங்க, அடுப்படிக்கிட்ட. என்னம்மா உன் மவன் என்ன சொல்றா? என்னையா அவையா இப்படி திடீர்னு இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாயா? நீங்களே சொன்னாலும் நீ உங்க வீட்டு பிள்ளை எனக்கு வேண்டாம். என் பையனுக்கு 1000 புள்ள இருக்கும். அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். அவசரம் தான் எல்லாத்துலயும் இவளுக்கு. என்ன பூமாரி, சொத்து இல்லைன்னு உங்க அத்தை கிளம்பிருச்சோ? பாத்தீங்களா தான், படிப்போட அருமை இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ உங்க தம்பியே என்ன படிச்சிருந்தாரு சொல்லுங்க? நான் படிக்க கண்டி அதுல இருந்து அவரும் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு தான். அது மாதிரிதான் பூமாரி படிச்சா அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். நீ சொல்றது 100க்கு 100 சரிதாம்மா. பூமாரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ பண்ணட்டும். நீ அப்பா, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. சின்ன பொண்ணு, நீ உன் கூட கூட்டிட்டு போமா. நீ சின்ன வயசுலயே கேட்ட கூட்டிட்டு போறேன்னு. அப்ப எனக்கு புரியல. நீ கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுமா. கிளம்புறோம் நாங்க. சரி அத்தை, கிளம்புறோம். ஏமா உடனே கிளம்பணுமா என்ன? போற இடத்துல பார்த்து இருடி பூமாரி. ஆமா தான், நான் மாற்ற வேண்டிய எல்லாத்தையும் மாத்திட்டேன். இந்த வீட்டுல இருந்து உங்களை வரைக்கும் எல்லாத்தையும் மாத்திட்டேன். இதுக்காக தான் வந்தேன். இனி கிளம்புற நேரம் வந்துருச்சுல்ல, நீ கிளம்ப வேண்டியதான்.